70 ஆண்டுகளாக குடியிருக்கும் மக்களை அரசு வெளியேறச் சொல்லி மிரட்டியதால் அரசு உத்தரவை எதிர்த்து ராயபுரம் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சென்னை ராயபுரம் பகுதியில் உள்ள MS கோவில் தெரு மற்றும் ஆதம் சாயில் தெருவில் கடந்த 70 ஆண்டுகளாக 4 தலைமுறையாக 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறது. இந்த பகுதியில் உள்ள 37 வீடுகளில் மக்கள் தங்கள் வாழ்வை அடையாளப்படுத்தி உள்ளனர். ஆனால் இப்போது இந்த இடம் ஆட்சியாளர் அலுவலகத்திற்கு சொந்தமானதாக கூறி அரசு அதிகாரிகள் ஒரு சிலர் மக்கள் இடத்தை காலி செய்ய வேண்டிய அழுத்தத்தை இயக்கி வருகின்றனர். நாங்கள் ஒரு 4 தலைமுறையாக அங்கே இருக்கிறோம். எங்கள் பாட்டி அம்மா இப்போ நாங்கள் இல்லை எங்கள் பிள்ளைங்க எல்லாமே 4 தலைமுறையாக நாங்கள் அந்த இடத்துல வசிச்சுட்டு இருக்கோம். எங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் அங்கே தான். அரசாங்கத்தில் 400 ஸ்கொயர் ஃபீட்டில் எல்லா இடத்துலையும் கட்டி கொடுத்துன்னு இருக்கிறாங்க. அதே மாதிரி எங்களுக்கும் நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் பிறந்து வளர்ந்த இடத்துலையே எங்களுக்கு கட்டி கொடுன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுன்னு இருக்கிறோம். எல்லாரும் அதிகாரிங்கெல்லாம் எங்களை காலி பண்ணுங்க, உங்களுக்கு வேறு இடம் மாற்று இடம் தரேன்னு சொல்லிட்டு எங்களை ஃபோட்டோ பிடிக்க சொல்லி ஒரு மாதமாக கிட்டத்தட்ட வந்துன்னு போயின்னு தான் இருக்கிறோம். நாங்கள் யாருமே ஃபோட்டோ எடுக்கலை. நான் வர்றவங்களாம் வீடை காலி பண்ணிடுறாங்க. எங்கே கொடுக்குறாங்க, ஏதா கொடுக்குறாங்க தெரிய மாட்டேங்குது. ஆஃபீஸருங்க வீடு காலி பண்ணுன்னு சொல்கிறாங்க சார். காலி பண்ணுறப்போ இது கலெக்டர் இடம், நாங்கள் எங்களுக்கு தான் வேணும்னு சொல்கிறோம், இது கலெக்டர் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இத்தனை வருஷமாக 40 வருஷமாக இங்கே இருக்கிறோன்னா நாங்கள் இப்போ இருக்கிற இடத்துல தான் நாங்கள் எங்களால் வாழ முடியும். எங்களது ரேஷன் கார்டுலேருந்து ஆதார் கார்டுலேருந்து ஓட்டு உரிமையிலேருந்து எங்களுக்கு எல்லா உரிமையும் அங்கே தான் இருக்குது. பொதுமக்கள் சொல்லும் பிரச்சனைகள் இதனை விட மிக மோசமாக இருக்கின்றன. 8க்கு 8 அடி வீடுகளில் 5 பேர் ஒரு குடும்பமாக வசிக்கின்றனர். மழை காலங்களில் வீட்டில் தங்க முடியாத நிலை ஏற்பட்டு அருகில் உள்ள கடைகள் மற்றும் தெருக்களில் உறங்க வேண்டிய கட்டாய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டு உள்ளது. உங்களுக்கு நாங்கள் 24,000 நாங்கள் கேஷ் தருவோம், நீங்கள் 3 வருஷத்துக்கு வெளியே போங்க. ஆனால் வீடு எங்கே அலாட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் அதை சொல்ல மாட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கு பேக் சைடு பின்னாடி ஒரு காலி இடம் இருந்தது. அதை இடித்து இப்போ ஒரு லைப்ரரி கட்டி அதை சும்மா மூடி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க நினச்சா அதே இடத்துல ஹவுசிங் போர்டு கட்டி இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துருக்கலாம், வீடு இல்லாதவங்களுக்கும் கொடுத்துருக்கலாம். ஆனால் இல்லை, நீங்கள் வேறு எங்கன்னா போகணும், எங்கள் வீட்டை விட்டுட்டு நாங்கள் ஏன் வெளியே போனோம்? எங்களை வெளியே போக சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அப்போ எங்களை பார்த்தா மனுஷாலா தெரியலையா? எங்கள் வீடு என்ன அத்திப்பட்டு கிராமமா? எங்கேருந்து ஓடியான்ட்டோமா? நீங்கள் இருக்கிறதுக்கான ப்ரூஃப் கண்ரேகை கைரேகன்றாங்க. ஆதார் கார்டுலேருந்து பேன் கார்டுலேருந்து ஓட்டு ஐடியிலேருந்து பாஸ்புக்லேருந்து ரேஷன் கார்டுலேருந்து அனைத்துமே வச்சுருக்கோம். நாங்கள் காலத்துக்குமே ரோட்டில் பத்துக்கணுமா? சிங்கார சென்னைன்னு மட்டும் சொல்கிறீங்கல்ல, அப்போ சிங்கார சென்னையில் இது மெயின் ஏரியா தானே வட சென்னைன்றது? எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை நாங்கள் தான் கேட்க முடியும். என்னென்னா, தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாடு வாரியம் கட்டக்கூடிய வீடுகளில் நிறைய அளவு ஊழல் நடக்குது. ஏழை எளிய மக்களுக்கு போய் சேரலைன்றது இதை விட உதாரணம் யாரும் காட்ட முடியாது. ஸோ 70 வருஷம் இருந்தோம், இவங்க நிற்கிற இடம் புறம்போக்கு இடமாவே வச்சு திருத்துறாங்க பல ஏரியாவில். ஆனால் இப்போ நிற்கிற இடம் கலெக்டர் இடமோ கார்பரேஷன் இடமோ, இந்த இடத்துக்கு முறையாக இவங்களை திருத்தாமல் இவங்க இருக்கக்கூடிய இடத்துல வீடு கட்டி கொடுத்துட்டு அதே பகுதியில் வாழக்கூடிய 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது. அவங்களுக்கு அரசாங்கம் வீடு ஒதுக்கி அவங்கள எல்லாரும் அமர்த்தணும். ஓட்டு போட்ட மக்களுக்கு உண்மையாக இருங்கன்றது தான் பதிவு. 10 ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக ஆட்சியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இந்த பகுதியை நேரில் பார்வையிட்டு கூரைகளாக இருந்த வீடுகளை ஓடு வீடுகளாக மாற்றினார். அப்போதைய அரசாங்கம் பின்னாளில் அவர்களுக்கு நிலைத்த இடம் வழங்குவதாக உறுதியளித்தது. ஆனால் தற்போது ஆட்சி மாறியதும் அவர்கள் மீண்டும் அகற்றப்பட வேண்டும் என அரசு அழுத்தம் கொடுக்கிறது. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓலை வீடு தான் அங்கே இருந்தது. அடிக்கடிக்கு பட்டாசு வெடிப்பாங்க, பத்திக்கும். அதனால ஜெயக்குமார் அண்ணே எங்களுக்கு ஓட்டு வீடு கட்டி கொடுத்தாரு. கட்டி குத்தே 2003 கட்டி கொடுத்தாரு. ஜெயக்குமார் அண்ணன் என்ன சொன்னாரு, நான் மூலகொத்தத்தில் உங்களுக்கு வீடு தரமா அப்படின்னாரு. இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் மூலகொத்தத்தில் உங்களுக்கு வீடு கொடுக்குறேன்னாரு. நாங்கள் போய் மூலகொத்தத்தில் கேட்டால் இப்போ DMK ஆட்சி வருவோம், மூலகொத்தத்தில் உங்களுக்கு வீடு இல்லைன்ட்டாங்க. நாங்கள் போய் மூலகொத்தத்தில் கேட்டால் ஒரு MLAங்களும் MP-ங்களுக்கும் 5 வீடு 10 வீடு இருக்குதாங்க. எங்களுக்கு கொடுக்குற வீடு எங்களுக்கு தானே நீங்கள் இது பண்ணீங்க, அந்த வீடு எங்க? அரசு தரப்பில் அவர்களுக்கு மாற்றாக 3 ஆண்டுகளுக்கு ரூபாய் 24,000 வீதம் வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் மக்கள் கேட்கிறார்கள், எங்கள் வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை, பேன் அட்டை எல்லாம் இந்த முகவரியில் தான் உள்ளது. எங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடம், நாங்கள் வேலை செய்யும் இடங்கள் எல்லாம் இங்குதான் உள்ளது. இப்போது எங்களை ஏன் வேறு இடத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பினர். அங்கே வீடு கொடுக்குறேன்றாங்க, வாங்க கிளம்பின்றாங்க. ஆனால் நாங்கள் கிளம்பி போனால் எங்களுக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் இன்னத்துக்கு போகணுன்னு நான் கேட்குறேன். நாங்கள் ஏன் போனோம்? ஒரு கவர்மெண்ட்டு 15 வருஷம் ஒரு இடத்துல இருந்தாலுமே
பட்டா கொடுக்குற அதிகாரம் இருக்குது. நாங்கள் 65-70 வருஷமா இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு கண்டுக்காத கவர்மெண்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்து நாங்கள் அகதிங்களா? எங்களை அகதி மாதிரி நீங்கள் பார்க்காதீங்க, எங்களை மக்கள் மாரி பாருங்க. எல்லாருக்குமே ரேஷன் கார்டு இருக்குது, எல்லாருக்கும் ஆதார் கார்டு இருக்குது, எல்லாருக்கும் எல்லாமே கேட்க வேண்டிய உரிமை இருக்குது, எல்லாருக்கும் ஓட்டு இருக்குது. மக்களின் கோரிக்கை தெளிவாக உள்ளது. எங்களை இந்த இடத்திலேயே விட்டு அரசு வீடுகளை கட்டித்தர வேண்டும், அல்லது அருகிலுள்ள நூலகம், அரசு நிலம் போன்ற இடங்களில் வீடுகள் அமைத்து தர வேண்டும். வேறு இடத்திற்கு நகர்கிறோம் என்றால் நாங்கள் வாழ்வதற்கே வழியில்லை என்று மக்கள் கூறுகின்றனர். இப்போ பாத்ரூம் கூட இப்போதான் அது கட்டி கொடுத்துது. ரொம்ப காலமாக நாங்கள் பப்ளிக் பாத்ரூம் தான் அங்கே போயிருந்தோம், அரசு இடத்துக்கு போயிருந்தோம். அது சிஎம் வருஷம் தான் மடக்கி அந்த பப்ளிக் பாத்ரூமே இப்போ தான் கட்டி ஆரம்பித்தாங்க வெளியே. அது 37 வீட்டுக்கு அந்த பாத்ரூம் தான் வெளியே இருக்கு பாரு. எங்களுக்கு வந்து 37 வீடு இந்த இடத்துல கட்டி கொடுக்க சொல்லி, நாங்கள் இருக்கிற வந்து கார்பரேஷன் லேண்டு, எங்களுக்கு பக்கத்தில் கலெக்டர் லேண்டு இருக்குது. இந்த 37 வீடு எங்களுக்கு வந்து நல்ல வசதி 400 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டி கொடுக்கணும். அந்த கோரிக்கை இப்போ தான் நாங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஆனால் குறைஞ்ச ஒரு மாதமாகவே கார்பரேஷன்லேருந்து ஏஇலேருந்து ஆஃபீஸெல்லாம் வந்து கைரேகை எடுங்க, அதே எடுங்க, இதே எடுங்கன்னு சொல்லி எங்களை மிரட்டி எடுக்க வைக்கிறாங்க. நாங்கள் இதை இப்போ அடி பண்ணியாமல் தான் இன்றைக்கி அந்த முயற்சியை பண்ணியிருக்கோம். எங்களோட கோரிக்கை என்னென்னா, எங்களுக்கு இந்த இடத்துல வீடு கட்டி தரணும். இது ஒரு அடிப்படை மனித உரிமை பிரச்சனை. அரசு மக்களின் உணர்வுகளையும் வாழ்வாதார தேவைகளையும் புரிந்து அவர்கள் வாழும் இடத்திலேயே பாதுகாப்பான வீடுகளை கட்டித்தர வேண்டியது இன்றியமையாத ஒன்று. வாக்காளர் அட்டை ஒப்படைக்கும் போராட்டம் என்பது ஒரு எச்சரிக்கை. மக்கள் அரசின் தூண்டுதலுக்கு எதிராக தங்கள் உரிமையை உறுதியாக பேணுவார்கள் என்பதற்கு இது ஒரு அடையாளம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர்.